சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 7வது ஸ்லோகத்தை நாம் இப்போது ரசித்து வருகிறோம். இப்ப என்ன காட்சினா, நீங்க டயர்டான மாதிரி ராமரே டயர்ட் ஆயிட்டார். ஹனுமான கூப்பிட்டு, எப்பா உன் வாயால கொஞ்சம் அந்த சுந்தரகாண்டத்தை கேட்கலான்னு நானும் ஆசைப்படுறேன். சங்கரா தொலைக்காட்சி நேயர்களும் சுந்தர ஸ்பந்தம்னு குழந்தைகளோடு டிவி முன்னாடி ஆவலோடு உட்காண்டிருக்கா. அதுல ஹனுமான் அப்படி கடலை தாண்டினார், அப்படி பறந்து போனார், அது இதுன்னு சொல்லி ஹனுமானுடைய பெருமைகளை எல்லாம் ஜம்முன்னு சொல்லணும். நானும் கேட்கணும், சங்கரா டிவி நேயர்களும் கேட்கணும். அதுக்காக நீ யாரை சந்திச்ச, எப்படி போனேன்னு சொன்னா, ஒண்ணுக்கு பதில் சொல்றார், அங்கதன் சுபார்ஷ்வன்னு ஒரு அரக்கனை தலையில அடிச்சாங்கிறார். அப்புறம் யாரை சந்திச்சேன்னு கேட்டா, மைனாக்கம்னு ஒரு மலை வந்தது, இருப்பிடம் தருகிறேன்னு எனக்கு இடம் கொடுத்தது, அது கூட உங்கள் அருள், எங்க அப்பாவோட அருள்ங்கிறார். நீ யாராவது தடைகளை சந்திச்சியா இல்லையா? அரக்கர் யாராவது எதிர்த்தாப்புல வந்தாளா இல்லையா? அதை சொல்லுன்னு நான் ராமபிரான். இப்ப 7வது ஸ்லோகம். ஹனுமான் ஒரு விஷயம் சொன்னாராம், அதை கேட்டு ராமன் சிரிக்கிறான். ஹனுமான் என்ன சொன்னார், ராமன் ஏன் சிரித்தான், வாருங்கள் 7வது ஸ்லோகத்திலே அனுபவிப்போம். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஹனுமானோடு எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம். மாதா நாக குலஸ்ய சாத சுரசா நாம்னி சுரை பிரேரிதா த்வாமாஸ்யாந்தரயே நிதாய சுபகம் ஸ்ரீராம தூதம் மனாக்கு விஸ்ராந்தம் விசிருஜாமி ஹேதி உபகதேதி உக்தியா முதா பாவனேஹே என் மந்தஸ்மிதம் ஆசதே ரகுபதே தன்மே விதத்தாம் முதம். இப்போ ஹனுமான் சொல்றாராம், ஓ அந்த மாதிரி கேட்கிறேடா, பெரிய தடைன்னு ஒரு தடை வந்தது. மாதா நாக குலஸ்ய சாத, நாகமாதா ஒருத்தி வந்தாள், நாகங்களுக்கெல்லாம் தாயாக இருப்பவள் வந்தாள். சுரசா நாம்னி, அவளுக்கு சுரசா அப்படின்னு பேரு. சுரைஹி பிரேரிதா, அவளை தேவர்கள் தான் அனுப்பி வச்சிருக்கான்னு தெரியுது. ஆக்சுவலா இது வால்மீகி ராமாயணப்படி தேவர்கள் அந்த சுரசாங்கிற நாகமாதாவை எதுக்கு அனுப்பினான்னா, ஹனுமானுக்கு புத்தி கூர்மை இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்காக. ஏன்னா இவர் ஏதோ இலங்கைக்குள்ள போறார். ஏன்னா ராவணவதம் நடக்குமா நடக்காதாங்கிறதுல ராமனுக்கும் வானராளுக்கும் இருக்க டென்ஷனை விட தேவர்களுக்கு தான் டென்ஷன் ஜாஸ்தி. ஏன்னா ராவணன் அவளை தான் படுத்துறான். அப்ப ஹனுமான் கரெக்டா இலங்கைக்கு போய் கண்டேன் சீதையைன்னு ராமன்ட்ட வந்து செய்தி சொல்லிட்டா ராவணவதம் நடக்கும். தேவர்களுக்கு ரொம்ப ஆர்வம். அதனால அவன் என்ன பண்ணாலும், நம்மால் போறானே ஹனுமான், இவன் கொஞ்சம் கெட்டிக்காரனா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவோன்னு நாகமாதா சுரசாவை அவ தான் அனுப்பி வைக்கிறா. அது வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டார் ஹனுமான். மாதா நாக குலஸ்ய சாத சுரசா நாம்னி சுரை பிரேரிதா. அதுலயும் முக்கியமா ஹனுமானுக்கு பலம் உண்டுன்னு தேவர்களுக்கு தெரியும், ஆனா புத்தி கூர்மை இருக்கான்னு தான் டெஸ்ட் பண்ண பாக்குறா. அதனால என்ன பண்ணாலும், சுரசாவை விட்டு நீ வாயை பிளந்துக்கோ, உன் வாய்க்குள்ள இந்த போகாமல் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல முடியாதுன்னு நீ ஹனுமான்கிட்ட சொல்லு, உன் வாய்க்குள்ள மாட்டிக்கிறானான்னு பார்ப்போம் என்று சொல்லி தேவர்கள் அனுப்பியிருக்கா. இது வால்மீகி ராமாயணப்படி என்ன ஆகுதுன்னா, அந்த சுரசாங்கிற நாகமாதா வழிமறித்தாள், வாயை பெருசா பிளந்து ஹனுமான்கிட்ட சொன்னா, எனக்கு பிரம்மா வரம் கொடுத்திருக்கார், இந்த பக்கமா போற யாரா இருந்தாலும் என் வாய்க்குள்ள போகாமல் கடந்து போக கூடாது, அதனால ஒழுங்கா என் வாய்க்குள்ளே போ அப்படின்னு அவ சொல்றா. இப்ப வாய்க்குள்ளே போனா அவளுக்கு இரையாக வேண்டும்னு அர்த்தம். எதா இருந்தாலும் வாய்க்குள்ள போறதுன்னா என்ன அர்த்தம்? சில பேரை கேட்பா, என்னடா எதை எடுத்தாலும் எடுத்து வாய்க்குள்ள போட்டுட்டே இருக்கியேம்பா, வாய்க்குள்ள போடுறதுன்னா வயத்துக்குள்ள போறதுன்னு அர்த்தம். அப்படி அவ சொன்னா. ஹனுமான் எவ்வளவு கெட்டிக்காரர்னா, அவ பெருசா வாயை பிளந்துட்டா இல்லையா, அதனால ரொம்ப அதிகமா வாயை பிளந்தோம்னா எதிர்த்தாப்புல என்ன இருக்குன்னு தெரியாது. கொசு உள்ள போனாலும் நமக்கே தெரியாது. ரொம்ப வாயை பிளந்தோம்னா அது பார்வையை மறைச்சிடும். அந்த மாதிரி அவ பெருசா வாயை பிளந்தவாறே கொசு போல சிறிய வடிவம் எடுத்துக்கொண்டார் ஹனுமான். வாய்க்குள்ள போயிட்டு கிடுகிடுன்னு வெளியில வந்துட்டார். வெளியில வந்துட்டு சொன்னாராம், நீ வயத்துக்குள்ள போகணும்னு சொல்லலையே, வாய்க்குள்ள போகணும் தானே சொன்னேன், இதோ வாய்க்குள்ள போயிட்டேன், வெளியில வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், பாய் பாய், நான் போயிட்டு வரேன்ட்டு ஹனுமான் கிளம்புறார். அப்ப அந்த சுரசா பார்த்தாலாம், நீ உண்மையிலேயே கெட்டிக்காரன் தான், நான் வாய்க்குள்ள போகணும்னு சொன்னேன், அதை கரெக்டா புரிஞ்சுட்டு சின்ன வடிவம் மட்டும் எடுத்துட்டு வாய்க்குள்ள மட்டும் போயிட்டு வெளியில வந்துட்டியேன்னு பாராட்டினா. இப்ப ஹனுமான் சொல்றவர் அது அப்படித்தானே சொல்லணும், என் புத்தி கூர்மையை பயன்படுத்தி நான் இப்படி பண்ணேன்னு. அவர் என்ன சொன்னார், துவாம் ஆஸ்யாந்தரையே நிதாய சுபகம் ஸ்ரீ ராமதூதம் மனாக். ராமபிரானே, அந்த சுரசாங்கிற நாகமாதா எதிரில வந்து துவாம் ஆஸ்யாந்தரையே நிதாய, உன்னை கொஞ்ச நேரம் என் வாய்க்குள்ளே தாங்கிக் கொள்ள வேண்டும்னு நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா ஸ்ரீ ராமதூதம் மனாக், நீ ராமபிரானுடைய தூதுவனாக வந்திருக்கிறாய். ஒரு ராமதூதனை கொஞ்ச நேரம் ஒதுங்கிறதுக்கு வாயில இடம் கொடுத்து நான் உபச்சாரம் பண்ணேன்னா அது வாழ்க்கையில அது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால என் வாய்க்குள்ளே கொஞ்ச நேரம் நீ ஓய்வு எடுத்துக்கணும்னு பிரார்த்தித்தாள்.
அடியேனும் விஸ்ராந்தம் விசிருஜாமி ஹேதி உபகதேதி, நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் புறப்பட்டு போயிடு. அதனால கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ என் வாய்க்குள்ள வந்து, அதுக்கப்புறம் கிளம்பி நீ எங்க போகணுமோ போ அப்படின்னு சொல்ல, அடியேனும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் வாயிலேருந்து புறப்பட்டேன்னு இதி உக்தியா முதா பாவனேகே, சந்தோஷமாக ஹனுமான் சொல்ல. பாவனேகேனா பவனன் என்ற வாயுவின் பிள்ளையாகிய ஹனுமான் அவர் சொல்ல, ராமா என் மந்தஸ்மிதம் ஆசத்தே ரகுபதே, அப்போது உன் முகத்திலே ஒரு புன்னகை ஏற்பட்டதே, தன்மே விதத்தாம் முதம், அது எங்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கட்டும்ங்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப கருத்து என்னன்னா, யாராவது தடைய சந்திச்சியான்னு கேட்டா ஹனுமான் சொல்றார், தேவர்களால் அனுப்பப்பட்டு சுரசா என்ற நாகமாதா அவ வாயை பிளந்து என் வாய்க்குள்ள வந்து ஓய்வெடுத்துக்கோன்னு சொன்னா. ராமதூதனுக்கு ஓய்வெடுக்க வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா, ஓய்வெடுத்துட்டு புறப்பட்டுட்டு போன்னு சொன்னா. அதனால கொஞ்சம் அவளுடைய வாய்க்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அடியன் வெளியில வந்து மேற்கொண்டு இலங்கை நோக்கி பறந்தேன்னு சொல்ல, ராமா அதை கேட்டு நீ பூத்த புன்னகை தான் இது, இது எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும்ங்கிறார். இப்ப 3 விஷயம். புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ராமன் பார்த்தானா, ஏண்டா ஒரு எதிரி ஊத்தி வந்திருக்கா, உன்னை விழுங்கலாமான்னு பாக்குறா, ஆனா அதை கூட தோஷமா சொல்லாம, நீ உன் புத்தி கூர்மையை பயன்படுத்தினா என்பதையும் சொல்லாம ஓய்வெடுக்கிறதுக்கு இடம் கொடுத்தா. அதனால ஓய்வெடுத்துட்டு வந்தேன்னு சொல்றானே. ஆக மொத்தம் இனி ஹனுமான் தன் வாயால தன் பெருமையை சொல்லவே மாட்டான்னு அவன் பணிவை பார்த்து ராமன் பூத்த புன்னகை. இது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை உணர்த்தும் செய்தி என்னன்னா, நம் வாயால யாரையுமே தோஷம் சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. அப்படியே குற்றம் சொல்வதுனாலும் அவ இல்லாத இடத்துல அவளை குற்றமா சொல்லக்கூடாது. அதனாலதான் ஹனுமான் என்ன பண்ணார், தாராளமா அவர் சொல்லியிருக்கலாம். உண்மையை பேசுறதுன்னா, அந்த நாகமாத்தா வயத்துக்குள்ள வச்சு என்னை விழுங்கலான்னு பார்த்தா நான் கெட்டிக்காரன், வாய்க்குள்ள போயிட்டு வெளியில வந்தேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஒருத்தருடைய உண்மையான இன்டென்ஷன் தெரியாம நாம் அவரை குறை சொல்லவே கூடாது. அந்த உயர்ந்த கல்யாண குணம் கொண்டவர் ஹனுமான். அதனாலதான் அவர் என்ன பண்ணார், அந்த நாகமாத்தா என்னை விழுங்க பார்த்தான்னு சொல்லல, தடையா வந்தான்னு சொல்லல, எதையா இருந்தாலும் பாசிட்டிவா பார்ப்போம். அதனால அவர் என்ன சொன்னார், அவ வாய்க்குள்ள எனக்கு ஓய்வு கொடுக்கணும்னு பார்த்திருக்கா போல இருக்கு. அதுவும் அடியேனின் பெருமை இல்ல, ஸ்ரீ ராமதூதம் மனாக்கு உங்கள் தூதனா வரேன் இல்லையா, கைங்கரியம் பண்ணணும், கொஞ்சம் ஓய்வுக்கு இடம் கொடுக்கணும்னு பார்த்திருக்கா போல இருக்கு. அதனால வாய்க்குள்ள போயிட்டு வந்தேன்னு சொன்னாரே ஒழிய, அப்ப பாருங்க, தன் புத்தி கூர்மையை பத்தியும் தான் பேசிக்கல, இன்னொருத்தரையும் தாழ்வா பேசல. இந்த 2மே முக்கியம். நம்மையும் உயர்வா நினைக்க கூடாது, இன்னொருத்தரையும் மட்டம் தாழ்வுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா எல்லாரையுமே வந்து நாம ஏதோ தீயவர்கள்ங்கிற கண்ணோட்டத்திலேயே பார்க்க ஆரம்பிச்சோம்னா எல்லாம் கெட்டதா தான் தெரியும். மகாபாரதத்துல ஒரு உதாரணம் சொல்லுவா. துரோணர் என்ன பண்ணாராம், துரியோதனனை அனுப்பினாராம், உலகத்துல எல்லாரும் எப்படி இருக்கான்னு பார்த்துன்னு வான்னார். துரியோதனம் போயிட்டு வந்தானா, உலகத்துல அத்தனை பேரும் கெட்டவனா இருக்கான், ஒரே பொய்மை வஞ்சம், சிச்சி, ஒருத்தனுக்காவது உள்ளத்துல நல்லெண்ணம் இருக்கா, எல்லாரும் கெட்டவர்கள்னோ. தர்மபுத்திரனை கூப்பிட்டாராம் துரோணர், நீ போய் பார்த்துட்டு வான்னார். தர்மன் வந்து சொன்னானாம், மக்கள் எல்லாரும் உண்மையை பேசுறா, ரொம்ப நேர்மையா இருக்கா, அன்பு காட்டுறான்னா. 2ல எது சரின்னா, 2ம் சரி. ஏன்னா பார்க்கிறவன் பார்வையை பொறுத்து இருக்கு. நாம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படித்தான் மத்தவன் நம்ம கிட்ட நடந்துப்பா. நாம எந்த லென்ஸோட பாக்குறோமோ அப்படித்தான் மத்தது நமக்கு தெரியும். அப்ப ஹனுமான் தான் பணிவோடு இருக்கிறார், நல்ல வழியில போகணும்னு நினைக்கிறார். அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தால் தடைன்னு ஒருத்தி வந்தா கூட அவ கூட ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுத்தாள், ஓய்வெடுக்க இடம் கொடுத்தாள் என்றுதான் சொல்ல தோன்றது இல்லையா. அந்த கல்யாண குணத்தை இந்த புன்னகையின் வாயிலாக புரிந்து கொள்கிறோம். இனி 3வது, இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்னா வேற என்ன, ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தம் முதம் என்றே இந்த ஸ்லோகத்துல இருக்கு. அதனால் நல்ல ஆனந்தம் இந்த ஸ்லோகத்தை ரசிப்போருக்கு கிடைக்கும். வாங்கோ, ஹனுமானையும் சீதாராமர்களையும் தியானிச்சுட்டு ஸ்லோகத்தை சேவிப்போம், ஆனந்தம் பெறுவோம். மாதா நாக குலஸ்ய சாத சுரசா நாம்னி சுரை பிரேரிதா துவாமாஸ்யாந்தரயே நிதாய சுபகம் ஸ்ரீராம தூதம் மனாக் விஸ்ராந்தம் விசிருஜாமி ஹேதி உபகதேதி யுக்தியா முதா பாவனேஹே என் மந்தஸ்மிதம் ஆசத்தே ரகுபதே தன்மே விதத்தாம் முதம் என்பது ஸ்லோகம். இதை சொல்வோம், ஆனந்தமாக இன்புறுவோம். இனி இதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேருந்து தான் முக்கியமான பகுதி. ஏன்னா ராமன் சுந்தரகாண்டத்தில் உள்ள ஹனுமானின் சாகசங்களை கேட்கணும், கேட்டு சந்தோஷப்படணும். ஆனா இவர் ஹனுமான்கிட்ட கேட்டா சொல்ல மாட்டேங்கிறார், இவரும் நேர்ல போய் பார்க்கல. அப்ப யார் தான் சொல்றது, சீத்தை தான் சொல்லியாக வேண்டும். அதனால அடுத்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஸ்பந்தத்தின் நிறைவு ஸ்லோகம் வரை இனி ஹனுமான் சுந்தரகாண்டத்துல என்னென்ன சாகசம் பண்ணான்னு லைன் பை லைன் ஒவ்வொன்றாக சீத்தை ராமனுக்கு சொல்ல, அதை கேட்டு ராமன் புன்னகை செய்ய போறான். அற்புதமான காட்சி காத்திருக்கிறது. அடுத்த பகுதி முதல் காண்போம். நன்றி, வணக்கம்.